சென்னையில் வாகனங்களுக்கு செலுத்தப்படும் டீசலில் கலப்படம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஓட்டுநர்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வையில் பார்க்கலாம். அளவும் குறையுது. இப்போ வண்டிலாம் போயிட்டு இருக்கும்போது டக்குனு தீப்பிடிச்சி எரியுது. மற்ற மாநிலம்லாம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் மீது மற்ற மாநிலம் மீது மேலே செய்யணும்னு நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இது தமிழ்நாடு அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். எல்லா பங்குலையும் ஒரு இதாக இல்லை. புரியுங்களே, அது இந்தியக்காரன் தான் இருக்கான். பங்குலையும் இந்தியக்காரங்க தமிழ் அளவு கேட்டு பேசுகிறாங்க. இந்தியக்காரன் ஒன்றும் தெரிய மாட்டாங்க. சொல்கிறது தான் போகுது, அளவும் குறையுது. பங்குக்கு டிஃப்ரெண்ட் வருங்க. அசோசியேஷனில் வந்து மேக்ஸிமம் அந்த இந்தியன் ஆயில் பங்க்கில் அந்த கம்ப்ளைண்ட் வரதில்லை. ஹெச்பி, பாரத் அந்த மாதிரி போனோம்னா வந்து கம்ப்ளைண்ட் வருது. அதாவது மைலேஜ் ட்ராப் ஆகும், பிக்கப் இருக்கிறது இல்லை, வண்டி செலவு வைக்குது, அந்த கம்ப்ளைண்ட் வருது. அது என்ன பிரச்சனை வருதுன்னு அது கேட்டால் பங்க்காரர் கேட்டால் இல்லை எங்களுக்கு வர நார்மலாக வர டீசல் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அதுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க டீசல் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்கோசரம். அது மிக்ஸ் பண்ணாங்கன்னா சீமனையோ இல்லை வேறு இன்னொரு கெமிக்கல் இருக்குது, மிக்ஸ் பண்ணாங்கன்னா டீசல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நார்மல் டீசல் மாதிரியே தான் இருக்கும். கலப்படம் இல்லாத இல்லையா? கலப்படம் இருக்குது. எந்த பங்கில் போனால் கலப்படம் இருக்குது. எந்த பங்கில் போனால் கலப்படம் இல்லாத பங்கு கிடையாது. இந்தியன் பங்குலேயும் இருக்குது, அசோசியேஷன் பங்குலேயும் இருக்குது. எல்லாத்தையும் கலப்படம் இல்லாத கிடையாது. அந்த ப்ராப்ளம் வருது. மினிமெல்லாம் வண்டி கிடையாது. மோட்டார் இருப்போம் நிரந்தரமாக வாங்கி. அப்போலாம் வந்து இன்ஜின்லாம் வந்து கட்டுப்படாக இருக்கும். இப்போலாம் வந்து மாதத்துக்கு ஒரு மாடே 2 வேலை வைக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுமாரி அதுமாரி நிலவரம் நடக்குது. மோட்டாரே சரி கிடையாது. அதனால் பியூரிட்டி டீசல் பண்ணாலும் பிக்கப் நல்லாயிருக்கு. இது வந்து பிக்கப் கொஞ்சம் கம்மியாகுன்னு வச்சுங்களேன். பிக்கப் விழுகத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். வண்டிக்கு என்ன மாதிரி சேதமெல்லாம் ஏற்படும்? வண்டிக்கு இன்ஜின் வேலை அதிகமாக வைக்குங்க. இன்ஜின் வந்து அதிகமாக பிஸ்டன்லாம் பூரா அரிச்சிரு. அப்புறம் அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றணும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வண்டியோட இன்ஜினை பிரித்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா மினிமம் 80,000 வேணும். 80,000 மினிமம் தான். 80,000 மேக்ஸிமம் எவ்வளோ வரும், அது எவ்வளோ உள்ள எவ்வளோ அடிப்படுதுன்றதெல்லாம் அதுக்கு மேலே தான் அது பில்லு. மினிமம் ஒரு காமனாக ஒரு வேலை பார்க்குறோம், என்ஜினை பிரித்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா மினிமம் 80,000 வைக்கணும். ஏன்னா இப்போ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் அடிப்பட்டு தான் இப்போ வேலை செஞ்சு என்ஜின் வேலைலாம் செஞ்சு இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். டீசல் வந்து இப்போ வந்து கலப்படம் பண்ணி பண்ணுறதுனால மைலேஜ் ரொம்ப கம்மியாகவும் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு வண்டி எல்லாமே டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே அந்த மாதிரி சேதாரம் ஆகலாம் செய்யும். அதே மாதிரி இப்போ இடையில கூட பைக்கில் பெட்ரோல் போடும்போது வண்டி பெட்ரோல் போட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. பெட்ரோல் அந்த மாதிரி கலப்படம். ஆமாம், அதாவது அந்த பல்க்கு வந்து ஹெச்பி பல்க்கு. அதை வேணால் அதுலேருந்து போடவே மாட்டோம் நாங்கள். ஆமாம், என் ஃப்ரெண்டோடைய பைக்கு தான் அது. போட்டதுனால இந்த மாதிரி ஆமாம். அதாவது கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த பல்கில் போய் கேட்டோம்னா நாங்கள் கலப்படம் இங்கே பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷோரூமில் கொண்டு போய் கேட்டாங்கன்னா பெட்ரோல் போட்டதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஷோரூம்லேயும் சொல்கிறாப்புல.